ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீமாத்ரே நமக. 18 சித்தர்கள் பாதம் போற்றி. எனது குருநாதர்களின் பாதங்களை வணங்கி முத்தாளம்மனின் பாதத்தையும் வணங்கி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமது நலமருளும் தேவி ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலய திருக்கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேக பணிக்காக வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் பல புதிய அம்பிகைகள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற வேண்டி நமது ஆலயத்தில் மண்டப பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகளில் தங்களால் இயன்ற பொருளுதவி தந்து அம்பிகையின் அருளை பெறுமாறு மிகவும் பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கும் நலமருளும் தேவி ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலய திருக்கோவில். இந்த ஆலயம் தொடங்கி 12 ஆண்டு காலம் முடிந்து இப்பொழுது ஆலய திருப்பணிக்காக மண்டபம் அமைத்து பக்தர்களின் வருகைகள் அதிகமாகுவதற்காக மண்டபம் அமைத்து அவற்றை நாம் புதுப்பித்து பல அம்பிகைகள் புதிதாக ஸ்தாபனம் செய்து ஆலயத்தின் சிறப்பை இன்னும் மக்களுக்கும் அம்பிகையின் சிறப்பை மக்களுக்கு உணர்த்துவதற்காக பூஜைகள் செய்ய ஏற்பாடுகள் செய்துள்ளோம். அதனால் தற்போது ஆலய பணியானது நிறைவுறும் பட்சத்தில் சுற்றுச்சுவருக்கு பூச்சி வேலை மற்றும் புதிதான சிலைகள் பிரதிஷ்டை செய்ய, திருவாச்சி கான்கிரீட் தளம் அமைக்க, வர்ணம் பூச, மரக்கதவு வேலை மற்றும் எலக்ட்ரிஷன் வேலை, கொடிமரம் ஸ்தாபனம் செய்ய முழுமையாக நிறைவு பெறுவதற்கு பெரும் தொகை தேவைப்படுவதால் ஆன்மீக பக்தர்களும் பெரியோர்களும் வியாபார நண்பர்களும் உற்றார் உணர்களும் கொடை உள்ளம் கொண்ட நண்பர்களும் பொருளாகவோ அல்லது பணமாகவோ தங்களால் இயன்ற உதவிகளை அளித்து அம்பிகையின் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் எல்லாற்றுக்கும் அம்பிகையின் அருள் கிடைக்க வேண்டும் அடியார் பெருமக்கள். மேலும் இந்த கோவில் 12 ஆண்டு காலம் நிறைவு பெற்று இப்பொழுது முழுமையான பணிகள் தீவிர பணிகளை நோக்கி போய் கொண்டிருப்பதால் புதிய சிலைகளும் அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் தங்களால் இயன்ற பொருளுதவிகளை தந்த